என்னடா திருவிழான்னு சொன்னால் கடைசியில் பார்த்தா ஐபிஎல்லை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஐபிஎல் தான் இந்தியாவில் நடக்கிறதுலே பெரிய திருவிழா. இந்த வருஷத்தோட 2025 ஐபிஎல் திருவிழா இன்னைக்கு தொடங்குது. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்துட்டு கேகேஆரும் ஆர்சிபியும் ப்ளே பண்ண போகிறாங்க. இந்த மேட்ச் எங்கே நடக்குதுன்னா கொல்கத்தாவில் இருக்கிற ஈடன் கார்டில் தான் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் கொல்கத்தாவும் ஆர்சிபியும் இது வரைக்கும் 32 வாட்டி மோதினுக்கிறாங்க. இதில் ஆர்சிபி வந்து 14 வாட்டியும் கொல்கத்தா வந்துட்டு 18 வாட்டியும் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஆர்சிபிக்கு இந்த மேட்ச்ல மிகப்பெரிய சவால் ஒன்று இருக்குது. அவங்க கேகேஆரோட ஸ்பின்னர்ஸை எப்படி ஆட போறாங்கன்றதுல தான் ஆர்சிபியோட வெற்றி தோல்வி இந்த மேட்ச்ல டிசைட் ஆகும். இது மட்டும் இல்லாமல் சுனில் நரேனுக்கும் விராட் கோலிக்கும் நடுவில் ஒரு பேட்டில் போயிட்டு இருக்கு. அவங்க 2 பேரும் இது வரைக்கும் 16 முறை நேருக்கு நேரம் மோதி இருக்காங்க. அப்படி மோதினதுல விராட் கோலி வந்துட்டு 127 ரன் மட்டுமே அடிச்சு 4 முறை அவுட்டும் ஆயிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சுனில் நரேனுக்கு எதிராக ஸ்ட்ரைக் ரேட்டையும் ரொம்ப கம்மியாக வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 107 ஸ்ட்ரைக் ரேட்டில் தான் அவர் ஆடிட்டு இருக்காரு. இப்போ நம்ம இந்த 2 டீமோட ப்ராபபிள் ஆன்சர் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆர்சிபியோட 11 எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். ஆர்சிபி 11 பொறுத்த வரைக்கும் சால்ட்டும் கோஹ்லியும் ஓப்பனிங்கில் வருவாங்க. 1 டவுனா தேவதத் படிக்கல் வருவார். நம்பர் 4ல் ரஜத் பட்டிதாரும், நம்பர் 5ல் குர்னால் பாண்டியும் வருவாங்க. நம்பர் 6ல் லிவிங்ஸ்டன் வருவார். நம்பர் 7ல் ஜிதேஷ் சர்மா வருவார். நம்பர் 8ல் டின் டேவிட்டும், நம்பர் 9ல் புவனேஸ்வர் குமாரும் வருவாங்க. நம்பர் 10ல் ஹேசல்வுட் வருவார். நம்பர் 11ல் யஷ் தயால் வருவார். இம்பேக்ட் பிளேயராக சுயாஸ் சர்மா அப்படி இல்லைன்னா சோப்னில் யாராச்சும் ஒருத்தர் வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. கேகேஆரோட 11 பொறுத்த வரைக்கும் சுனில் நரேன் ஓப்பனிங்காக வருவார். அவர் கூட ஆடுறதுக்கு டிகாக் அப்படி இல்லைன்னா குர்பாஸ் அப்படி 2 பேரில் யாராச்சும் ஒருத்தர் வருவாங்க. 1 டவுனா அஜிங்கியா ரஹானே வருவார். நம்பர் 4ல் வெங்கடேஷ் ஐயர் வருவார். நம்பர் 5ல் ரகுவன்சியும், நம்பர் 6ல் ரிங்கு சிங்கும், நம்பர் 7ல் ஆண்ட்ரே ரசலும், நம்பர் 8ல் ரமன்தீப் சிங்கும், நம்பர் 9ல் ஹர்ஷித் ராணாவும், நம்பர் 10ல் வருண் சக்கரவர்த்தியும், நம்பர் 11ல் நார்கியாவும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கேகேஆரோட இம்பேக்ட் பிளேயர்ஸாக வர்றதுக்கான வாய்ப்பு வந்துட்டு ஸ்பென்சர் ஜான்சன் அப்படி இல்லைன்னா மோயின் அலி அப்படின்னா வைபவ் அரோரா, இந்த 3 பேரில் யாராச்சும் ஒருத்தர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் கேகேஆர் தான் ஜெயிப்பாங்க. எம்விபியாக வரதுக்கான சான்ஸ் வந்துட்டு விராட் கோலிக்கு அப்படி இல்லைன்னா வருண் சக்கரவர்த்திக்கு தான் இருக்குது. இது என்னோட ப்ரெடிக்ஷன் தான். உங்களோட ப்ரெடிக்ஷன் என்னன்ட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.